ஆயுதங்களின் வழியே அமைதியை நீங்கள் அடையவே முடியாது. எங்களுடைய கண்டிஷன்ஸ் அப்படின்னு அவங்க ஒரு 15 கண்டிஷன்ஸை வெளியிட்டிருக்காங்க. அந்த 15 கண்டிஷன்களை மிக தெளிவாக இருக்காங்க. அந்த 15 கண்டிஷன்லையும் இவங்க ஏற்பாங்களான்னு எனக்கு தெரியல. 1 மாசம் தான் ஆகுது, 30 நாள் தான் ஆகுது. ஆனால் அவங்க ஒரு 10 ஆண்டுகள் போருக்கு தயாராக இருக்காங்க. அப்போ அவர்கள் இந்த போரை நிறுத்துறது தயாராக இல்லை. நீ முடிவுக்கு வரணும்னா மொத்தமாக பேசி முடிப்போம்ன்றாங்க. அப்போ அந்த முடிவில் அமெரிக்கா, இஸ்ரேல் மட்டும் இல்லை. அந்த முடிவில் வளைகுடா நாடுகள் அத்தனையும் இருக்கு. இந்த பக்கம் இஸ்ரேல் இருக்கு, இந்த பக்கம் ஈரான் இருக்கு, நடுவில் வளைகுடா நாடுகள் நிறைய இருக்கு. அப்போ அங்கே ஒமான் இருக்கு, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் இருக்கு, சவுதி இருக்கு, பஹ்ரைன் இருக்கு, கத்தார் இருக்கு. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கும் இந்த போரில் மிகப்பெரிய பங்கு இருக்கு. ஏன்னா நீங்க ஈரான் என்கிற ஒரு நாட்டை சுற்றிலும் அமெரிக்க தளங்களுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. எல்லாரும் இந்த பக்கம் கசாகஸ்தான், அஜர்பைஜான் வரை நீங்க கடல் வரை சுற்றிலும். அப்ப இத்தனை அமெரிக்காவினுடைய இராணுவ தளங்கள் அங்கே இருக்க வேண்டிய அவசியம் என்ன? முதலில் ஒரு இடத்தில் போய் நீங்கள் ஆயுதங்களை குவித்து கொண்டே இருக்கிறீர்கள், தளங்களை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறீர்கள் என்றால் எனக்கு ஒரு கருத்து இருக்கு. ஆயுதங்களின் வழியே அமைதியை நீங்கள் அடையவே முடியாது.